ஹாய் Hi காய்ஸ், guys. வணக்கம். வெல்கம் பேக் டு எக்ஸ்ப்ளோர் வித் பட்டீஸ். நம்ம வெற்றிகரமாக 10வது எபிசோடு வந்துட்டோம். ஸோ எல்லாமே நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டில் தான் நம்ம 10வது எபிசோடு வரை வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு வந்திருக்கிற இடம் எங்கன்னா சென்னை அண்ணா நகர்ல இருக்கிற டவர் பார்க். ஸோ இந்த இடத்துல வந்து சென்னையோட பாதி வியூ பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால லாஸ்ட் எபிசோடில் நம்ம சென்னையை பார்த்துட்டு அப்படியே முடிச்சிடலாம். ஆமா, இந்த டவர் பார்க்லோட நம்மளோட 10வது சீரீஸ் வந்து முடியுது. அது அண்ணா நகர் டவர் பார்க்னா நம்ம சென்னையில முக்காவாசி பேருக்கு தெரியும். இந்த டவர் பார்க்கோட ஹிஸ்ட்ரி என்னன்னா 1965 வந்து சென்னை மாநகராட்சி, அதாவது நம்ம சென்னை கவர்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லா நம்ம டவர் பார்க்கை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க போய் வீடியோக்குள்ள போவோம். ஸோ கைஸ் வாங்க நம்ம போகலாம். மேலே இருந்து எப்படி சென்னை வியூ இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப நாங்கள் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்திருக்கோம். சரி கைஸ் வாங்க மேலே போகலாம். மேலே போயிட்டு இந்த அண்ணா நகர் டவர் பார்க் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க போகலாம். டேவை போய் பார்ப்போம். கைஸ் இதுதான் வந்து அண்ணா நகர் டவர் பார்க்கு. ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து தலைவர் வந்துட்டு இருக்காரு. தலைவர் வராரு இப்பதான். பாருங்க வாட்சி ஸோ கைஸ் நம்ம இது மேலே தான் போக போகிறோம். கிட்டத்தட்ட 11 ஃப்ளோர் இருக்குது இங்கே மட்டுமே, பார்த்தீங்கன்னா தெரியும். இது மேலே போயிட்டு சென்னையோட பாதி வியூ நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க போகலாம். நம்ம அப்படியே உள்ள வந்துட்டோம். இங்க வந்து ஒரு நோட்டீஸ் போர்டு போட்டிருக்காங்க. போறது போடுறாங்க, அது கீழே கொஞ்சம் காமிங்களேன். நீ என்னடா போடுறது, நம்ம என்னடா பண்றதுன்ற மாதிரி செவத்துல ஏதோ எழுதக்கூடாது, கீழே கூடாதுன்னு போட்டிருக்காங்க. ஆனா காலையில 7 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரையும் இந்த டவர் மட்டும் எப்பவுமே ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்க பார்க்குக்கு யூஸ்வலா வரவங்க எப்பவுமே வரலாம், மெடிடேஷன் என்ன பண்றீங்களோ பண்ணலாம். பட் டவருக்கு வரணும்னா சாயந்தரம் 6 மணி வரையும் தான் டைம் இருக்கு. ஸோ மேலே ஏறுறது கொஞ்சம் நல்லா இருக்கு. பட் இதுல வந்து வயசானவங்கல இருந்து எல்லாருமே வந்து நடக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. நல்லா பண்ணிருக்காங்க. ஸோ கைஸ் நம்ம இப்பயே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சுங்க. ஸோ மேலே போயிட்டு இந்த சென்னை வியூவை பார்க்காம இன்னைக்கு நம்ம போகவே கூடாது. மேலே ஓரளவு மேலே வந்துட்டோம். இந்த அண்ணா நகர் டவர் பார்க் வந்து அண்ணா நகர்ல வந்து ஒரு வியூ பாயிண்ட், ஒரு முக்கியமான இடம் அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து 1968 வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒரு சில பிரச்சனைனால 2011 அப்போ க்ளோஸ் பண்ணி 2018 அப்போ ஓபன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ செலவு பண்ணினா 2.5 crores அந்த மாதிரி அந்த அளவு செலவு பண்ணி ஓபன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் திருப்பியும் இந்த புயல் இந்த மாதிரி இதெல்லாம் காரணத்தினால திருப்பி க்ளோஸ் பண்ணி திருப்பி 2021 ஓபன் பண்ணியிருக்காங்க. இப்போதான் போயிட்டு இருக்கு ஓரளவு. கைஸ் இந்த இடத்துல வந்து நின்னாவே காத்து அந்த அளவுக்கு அடிக்குது, செம்ம காத்து. ஒண்ணும் இல்ல, பாருங்க முடி ஆடுது பாருங்க. எப்படி எனக்கு ஆடுத பாருங்க. அந்த முடியே இல்லை ஃபர்ஸ்ட், எப்படி ஆடும். ஸோ கைஸ் நம்ம அப்படியே போகலாம். மேலே போயிட்டு இந்த அண்ணா நகர் டவர் பார்க் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு, அதை விட முக்கியமா சென்னை வியூ ஸோ அது முக்கியமா பார்த்தே ஆகணும். இப்பயே வந்து பாதி வியூ தெரியுது. நான் இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பேக் கேமரா ஆன் பண்றேன், நீங்க எல்லாமே பாருங்க. இப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கோம் சென்னையோட பாதி வியூ இப்பயே உங்களுக்கு தெரியுது. ஸோ ஃபுல்லாக இங்கே நடந்து தான் போகணுமே, நல்லா இருக்கு. அது கொஞ்சம் அட்வென்ச்சராக இருக்குது, ஏதோ ஒரு மலை ஏறுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ கைஸ் நம்ம மேலே வந்தாச்சு. எல்லாருமே நின்று இருப்பாங்க, உங்களுக்கு தெரியும். இன்னும் ஸோ மொட்டை மாடி தெரிஞ்சிச்சு பாருங்க. ஸோ கைஸ் நம்ம மேலே வந்தாச்சு. பாருங்க சென்னையோட வியூ. ஸோ கைஸ் நம்ம வந்து ஃபைனலாக வந்து டவரோட எண்டுக்கே வந்துட்டோம். மேலே சொல்ல ஒரு டைலாக், இப்போ நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். அதான் சென்னையோட டாப்ல இருக்கும். அங்கே பாருங்க எவ்வளோ பில்டிங்லாம் தெரியுது பாருங்க. ஸோ அங்கே ஒரு பில்டிங் உங்களுக்கு தெரியுது, அதெல்லாம் சென்னையோட லார்ஜஸ்ட் அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ கிட்டத்தட்ட அது ஒரு 40-50 ஃப்ளோர்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. சீரியஸ்லி ப்ரோ. ஸோ கைஸ் கண்டிப்பாக நீங்கள் ஒன் டைம் ஆகுது நீங்கள் அண்ணா நகர் டவர் பார்க் கண்டிப்பாக வந்து பாருங்க. இங்கே வந்து டிக்கெட்லாம் உங்களுக்கு இல்லை, ஃப்ரீ தான்.
ஒரு 5 இல்லை 6 ஓ கிளாக் அந்த மாதிரி வாங்க. அந்த மாதிரி வரும்போது க்ளோஸ். 6 ஓ கிளாக் க்ளோஸு. ஒரு 4-5 அந்த மாதிரி வந்தீங்கன்னா நீங்கள் அந்த சன்செட்டு எல்லாமே சேர்த்து நீங்கள் பார்த்தா இன்னும் நல்லா அருமையாக இருக்கும் வியூவு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வருவாங்க. ஸோ வீக்கெண்டில் தயவு செஞ்சு வந்துடாதீங்க, மேலே ஏறுறது கூட முடியாது, அந்த அளவுக்கு ரஷ்ஷாக தான் இருக்கும். ஸோ வீக் டேஸில் வாங்க, அப்போ தான் உங்களால் வந்து இங்கே வந்து பார்க்க முடியும் கிளியராகவே. ஸோ கைஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாப் அதாவது எபிசோடு 10ல் வந்து இந்த டவர் பார்க்குக்கு போய் சென்னை வியூ காட்டுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நம்மக்கிட்ட. ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து சென்னை வியூ பார்க்கணுன்றதுக்காகவே இந்த டவர் பார்க் வந்தோம். ஸோ வேறு லெவலில் இருக்குது. வெற்றிகரமாக நம்ம சென்னையோட 10 எபிசோடை முடிச்சிட்டோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு சப்போர்ட்டுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி காய்ஸ். இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ஒரு ஃப்ளைட்லேருந்து பார்க்குற மாதிரி இருக்குது கீழே. இல்லைடா கபிலன்? ஆமாண்ணா. விட்டாண்டா. ஸோ கைஸ் அதே மாதிரி வந்து கீழே வந்து பார்க் இருக்கு. உங்களுக்கு பார்க் இருக்கு, அப்புறம் ஏரி இருக்கு, அப்புறம் ஸ்கேட் போர்ட் பண்றதுக்கு ஸோ இங்கே நிறைய ஈவெண்ட்ஸ் கூட பண்ணலாம் ப்ரோ. இதெல்லாம் இருக்கு. டவர் பார்க் கீழே முடிச்சுட்டு இந்த பார்க் உள்ளே என்னன்னா பார்க் இருக்கு, அதாவது சில்ட்ரன் பார்க் உள்ளே என்னன்னா பார்க் இருக்குதா? என்ன ஒரு அறிவாளி. இங்க வந்து நமக்கு வந்து பார்க் இருக்கு. இவன் ஒருத்த பார்க் பண்ணலாம், இவன் ஒருத்த பார்க்குள்ள பார்க் இருக்கு, இவன் பார்க் பண்ணலாம். இல்ல இவரு பேசுறதெல்லாம் இல்லங்க நான் கட் பண்ண மாட்டேங்க. இல்ல கீழே வந்து சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கு பிளேஸ், அதாவது பிளே கேம் விளையாடுறதுக்கு நிறைய இருக்கு. அப்புறம் வந்து ஸ்கேட் போர்ட் பண்றதுக்கு அதுக்கு தனியா அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏரி இருக்கு. ஏரியில வந்து நம்ம அந்த ஆமை மீன் அதெல்லாம் வந்து பார்க்கலாம். நம்ம போன ஃபோக்கஸ் பண்ண முடியாது, பார்ப்போம். ஸோ கைஸ் வந்தீங்கன்னா வந்து ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா நீங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வியூ காட்டுறேன். ஸோ கைஸ் மேலே அதே மாதிரி வந்து நல்லா சூப்பராக காற்று நல்லா அருமையாக இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷவர் ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதை நம்ம போகும்போது பார்க்கலாம். பாருங்க சென்னையோட பாதி வியூவே அழகா அப்படியே சூப்பராக தெரியுது. ஸோ மறக்காம வந்து நீங்கள் அண்ணா நகர் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்ன பசங்களாம் ஸ்கேட்டிங் விளையாடுற இடம்லாம் இருக்குங்க. இங்கே பாருங்க எல்லாமே வந்து ஸ்கேட்டிங் வந்து கற்றுக்குறாங்க. எல்லாமே சின்ன சின்ன பசங்களாம் வந்து ஸ்கேட்டிங்கில் விளையாடுறாங்க இந்த இடத்துல. அதே மாதிரி இங்கெல்லாம் வந்து ஆடியன்ஸாக உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. சைல்டு இடம்லாம் வந்து ஆடியன்ஸாக இருக்காது, முக்கால்வாசி அவங்க பேரண்ட்ஸாக இருக்கும். ஆமாம். ஸோ கைஸ் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம இந்த அண்ணா நகர் டவர் பார்க்கை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதோட வந்து நம்மளுடைய வெற்றிகரமாக 10 எபிசோடு வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு புதிய சீரீஸ்குள்ளே தான் போக போகிறோம். ஸோ அந்த சீரீஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் வெயிட் பண்ணிகிட்டே இருங்க புது சீரீஸ்க்காக. இந்த வீடியோஸ்க்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இப்போ வரப்போகிற வீடியோஸ்க்கும் மறக்காமல் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ கைஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கருத்து கந்தசாமி வந்து ஒரு கருத்து சொல்ல போகிறாரு. என்ன கருத்துரா? இன்னைக்கான கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளை வந்து நம்ம ஒரு வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், நம்ம எங்கன்னா வெளியே போகிற இடமா இருக்கட்டும், ஏன் நம்ம ஃபேமிலியாக கூட இருக்கட்டும், நம்ம எதனா ஒன்று பண்ணோம்னா வந்து நம்மளை குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. முக்கியமாக வேலை செய்கிற இடம் நம்ம எதனா குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க பார்த்தியா? அந்த குறைய வந்து நம்ம எல்லாம் திருத்திக்கணும். அதை நம்ம திருத்திட்டு இந்த குறைய தான் திருத்தணும்னு நினைக்குமே தவிர நம்ம குறை சொல்றவங்கள வந்து திருத்தணுமே நினைக்க கூடாது. அதே மாதிரி அந்த குறைய திருத்திக்கிட்டு நீங்க முன்னாடி நடந்து போயிட்டே இருங்க. திரும்பி நீங்க பின்னாடி பாத்தீங்கன்னா உங்க இடத்துல இருந்து இன்னொரு ஆள் வந்திருப்பாங்க. அந்த ஆளை வந்து உங்களை குறை சொன்னவங்க வந்து அதே ஆளை குறை சொல்லினே தான் இருப்பாங்க. குறை சொல்ற வாய் குறை சொல்லினே தான் இருக்கும். அப்ப அதெல்லாம் கண்டுக்காம நம்ம பாட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம தலைவர் சொன்ன மாதிரி நம்ம போயிட்டே இருக்கணும். அருமைடா. ஸோ ரைட், நம்ம ஒரு வழியாக வந்து இந்த டவர் பார்க்கை வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். ஸோ மதியானம் வந்தது, சாயந்தரம் ஆயிடுச்சு, ஃபுல் டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ என்னோட ஸ்டாமினா எனர்ஜி எதுவுமே கிடையாது. பட் நீங்கள் வீக்கெண்ட் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து சம் ஈவெண்ட் எல்லாம் நடக்கும், அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு வந்து நீங்களும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவனும் கூட சுற்றி எனக்கு கரையில் ஆனதுதான் மிச்சம் பாருங்க. அப்படி இல்லைன்னா மட்டும் கிளியோ படுற மாதிரி கலரிவேன். ஸோ கைஸ் இதோட வந்து நாங்கள் வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஸோ வந்து அடுத்த ஒரு புதிய வீடியோவில் ஒரு புதிய சீரீஸில் வந்து உங்களை வந்து பார்க்குறோம்.
அது வரைக்கும் நீங்கள் காத்து கொண்டே இருங்க. ஸோ டாட்டா பாய் see you.